லஞ்சுக்கு மட்டன் புலாவ் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே குக் பண்ணிகிட்டே பேசலாமா? நான் சொல்ல போகிற விஷயம் வந்து யாருக்கெல்லாம் பெண் குழந்தைங்கள் இருக்கோ அவங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும். நான் கன்சீவாக இருக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இந்த சுற்றி இருக்கவங்க இருப்பாங்கல்ல, பையன் தான் பிறக்கணும் பையன் தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவருக்கே பையனாக இருந்தால் நல்லா இருக்கும்லன்னு தோணிடுச்சு. பட் இப்போ கேட்டால் என்னோட பொண்ணு தான் எனக்கு உயிருன்னு சொல்லுவார். சரி, அது ஒரு பக்கெட் இருக்கு. என்னோட ஹஸ்பண்டோட நேட்டிவ் விழுப்புரம்ல, அது ரொம்ப வில்லேஜ். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீர் கொடுக்கறதுக்காக லட்டு பிடிச்சிட்டு இருந்தோம். வயசானவங்க, மிடில் ஏஜில் இருக்க எல்லாருமே. அப்போ ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பொம்பளை குழந்தை இருக்க போல இருக்கு, திரும்பவுமே பொன் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு பாத்தியா ரெண்டாவதா பிறந்ததும் பொம்பளை புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. நாளைக்கு எனக்கே பிறந்தாலும் இப்படிதானே கூடி பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம 2025 இருக்கோம். ஆம்பளை பிள்ளையால பண்ண முடியாத நிறைய நல்ல விஷயங்களை இப்போ பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்களெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இன்னுமே வளர்ச்சி அடையாம இந்த லெவல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் தான் படிப்பறிவு இல்லாம கொல்லி போட ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படியா இருக்கு? எந்த அளவுக்கு ட்ரெண்ட் மாறி போச்சு. அதே போல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பையன் இருக்கு, ரெண்டாவதா கேர்ள் பேபி தான் பிறக்கணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா பார்த்தா திரும்பவும் பாய் பிறந்துருச்சு. அந்த பொண்ணு கால் பண்ணி என்ன சொல்லுது, 2 பையன் இருந்தா ரொம்ப கெத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்ப எனக்கு பொண்ணு குழந்தை தானே இருக்கு, அப்ப நாங்கெல்லாம் என்ன வெத்தா? அப்படிதான் எனக்கு தோணுச்சு. குழந்தைக்காக வெயிட் பண்றவங்களை போய் கேட்டு பாருங்க, பையன் வேணும் பொண்ணு வேணும்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா போதும் தான் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்றது ஒன்னே ஒண்ணு, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறுறோம்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், சோஷியல் மீடியா யூஸ் பண்றது மட்டும் கிடையாது. நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே நல்ல வழியில முன்னேறி இருக்கணும்.